எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை நன்மைக்காக செலவழிக்கிற பக்குவத்தை எல்லா வியாபாரிகளும் வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த திருச்சியிலேருந்து வந்து பேசின இந்த தம்பி சொன்னாப்புல, ட்வின் கார்ஸ் தானப்பா, புட்சாலி பாருங்க, தொடர்புகள் தான். நீங்க நன்மைகள் செய்ய செய்ய உங்களுக்கான நன்மைகள் உங்களை தேடி வந்துடும். யார் கொடுக்கிறீர்களோ அவர்கள் தான் எடுப்பதற்கும் தகுதியானவர்கள் என்பதை நம்புங்கள். சில பேர் அப்படி வீழ்ந்த மாதிரி இருக்கும், ஆனா மறுபடியும் அவங்க எந்திரிக்கிறப்ப கம்பீரமா எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் எதை சேர்த்தீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கைக்கான அளவுகோல் ஒருபோதும் இல்லை. சேர்த்ததை வைத்து எவ்வளவு அன்பு உள்ளங்களை சேர்த்தீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான அளவுகோல். அதை நோக்கி தெளிவா அழகா பயணப்படுங்க. சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். எது வளர்ச்சி, எப்படி வளர்ச்சி, எங்கு வளர்ச்சி. வளர்றதெல்லாம் வளர்ச்சி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயிறு மட்டும் இம்மா பெருசு இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு வளர்ச்சியா? மூளை சைஸை தாண்டி ஒரு கட்டி வந்துடுது, நல்லா வளர்ந்துருக்குங்க மூளையில் ஒரு கட்டி, சொல்லுவோமா? 5 விரலுக்கு மேலே 50 விரல் இருக்கு ஒரு கையிலேயே, வித்தியாசமாக ஏலியன் மாதிரி நம்மளை பார்ப்பான். அது வளர்ச்சி கிடையாது. ரொம்ப கரெக்டாக நிதானமாக உங்கள் பிஸ்னஸில் யோசிச்சுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேகமாக வளர்கிற பொழுது உங்களை துரத்தி கொண்டே தீயதும் பின்னாலேயே வரும். அது உங்களை இறுதி வரை துரத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். உங்கள் தோளை பிடிக்க ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. நல்ல பிஸ்னஸ் மேனுக்கான அடையாளம் அதுதான். அது நம்மளை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது கிட்ட நம்ம போயிடக்கூடாது, அதை நெருங்க விட்டுறவே கூடாது. ஆனால் வாய்ப்புகள் வரும், கதவை தட்டும், கை குலுக்குவார்கள், கட்டி அணைக்க முயற்சி செய்வார்கள். எதுவுமே தேவையில்லடா. நிம்மதியாக, நேர்மையாக, கான்ஃபிடண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறதில் இருக்கிற கெத்து உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என்றைக்கு உங்களை நோக்கி வருகிற எல்லா கேள்விக்கும் உங்களிடம் பதில் இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் நேர்மையாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டை இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.